இப்போ சீனு மாமா கடை ஓபன் பண்ணதுனால சந்தோஷம். அதனாலதான் குடிச்சிருப்பாரு. பாவம். நல்ல வேளை பெரிய இஷ்யூ ஆகாம பெரியப்பாவே கூட்டிட்டு வந்துட்டாரு. யாரது நடு ரோட்ல பைக்கை நிறுத்தி வச்சிருக்கான்? யாருன்னு தெரியல. ஏதோ அவன் வீட்டு ரோடு மாதிரி பைக்க நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கான். ஹலோ, என்ன இப்படி நடு ரோட்ல பைக்கை நிறுத்தி வச்சிருக்கீங்க? திமிர பாத்தியா? ஹலோ மிஸ்டர். மாயா விடு, ஏதோ ஒரு பைத்தியம். வண்டி ஏதாவது வந்து இடிச்சாதான் தெரியும். நம்ம போலாம் வா. ஹலோ லேடீஸ். ஏன் நடந்து போறீங்க? நான் லெஃப்ட் கொடுக்கவா? What did you say? ஓ, இங்கிலீஷா? நான் லிஃப்ட் கொடுக்கவான்னு கேட்டேன். Hey, how dare you? Yes. தனியா நடந்து போற புள்ளைங்க கிட்ட லிஃப்ட் வேணுமான்னு கேக்குற? நடந்து போற பிள்ளைங்க கிட்ட தானே லிஃப்ட் வேணுமான்னு கேட்க முடியும். சும்மா வாங்க, ட்ரிபிள்ஸ் போலாம். Hey, பொறுக்கி. நோ 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 நோ. கோவப்படாதீங்க லேடீஸ். என்னடா ஈவ்டீசிங் பண்றியா? இல்லம்மா, ஹெல்ப் பண்றேன். உனக்கு வேண்டானா விடு. ஏ தாவணி பாப்பா, நீ வேணா வந்து பைக்ல ஏறிக்கோ. வந்து ஏறு. எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. ஒருவேளை அவனா இருப்பானா? ஏய், நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நல்லா தெரியும். ரெண்டு அழகான பொண்ணுங்க. ஒன்னு சிட்டி டைப், இன்னொன்னு வில்லேஜ் டைப். ஹே, எங்க ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியல. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். அவனேதான். ஒழுங்கா ஓடிடு, இல்ல ஆள் அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். அவ்வளவு சீக்கிரம் என் அட்ரஸ் எல்லாம் யாரும் மாத்திர முடியாது. நான் தாவணி பாப்பா, நான் சொல்றது சரிதானே? ஏய், நீ திரும்ப வந்துட்டியா? ம். அப்ப உனக்கு இவன முன்னாடியே தெரியுமா? ஆல்ரெடி உன்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கானா? டேய், ஓங்க அரஞ்சன்னு வெச்சுக்கோ. ஏய், மாயா. ஐயோ, அப்புறம் உன் கை வலிக்குமே. பொண்ணுங்களுக்கு ஏதாவதுன்னா என் ஹார்ட் தாங்காது. யூ பிளட். ஏய், மாயா மாயா மாயா, வேண்டாம் வேண்டாம் விடு. ஏய், நீ வா போலாம். எப்படி பேசுறான்னு பார்த்தல? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே மனசு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவும் அந்த தாவணி பாப்பா முகம் அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. ஏய் ராஸ்கல், உன்ன. ஏய், மாயா வேணாம் விடு. அவன் கிட்ட எதுக்கு நம்ம பேசணும்? நம்ம போலாம் வா. ஏய், நீ எதனா பயப்படுற? இது நம்ம ஊரு. ஹலோ, நான் இந்த மண்ணுல பிறந்தவன் தான். ஆமா, இதே மண்ணுதான், ஆனா களிமண்ணு. களிமண்ல செதுக்குன பொம்மை மாதிரி இருந்துகிட்டு நீ பேசுறியா? நாங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னு வை. இங்கதான் இருக்க போறேன், தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அட்ரஸ் வேணா கொடுங்க, நான் வீட்டுக்கு வரேன். பழகுவோம், தெரிஞ்சுப்போம். டேய் மாயா, நீ எங்க வீட்டுக்கு வந்தா முழுசா திரும்ப போக மாட்ட. எங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வை, பேசுனவா இருக்காது. மாயா சொல்றல, நீ வா. நம்ம இங்க நின்னு பேச வேண்டாம். வா. ஏய்.
போங்க, பின்னாடியே வரேன். வந்து பாருடா, அப்ப தெரியும் உனக்கு. யூ மாயா, வா மாயா, வா மாயா. போங்க போங்க, வரேன். வா. ஏய் தனா, இப்ப எதுக்கு நீ அவனை நினைச்சு இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா போலாம். ஏய், அவன் நம்மள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஏய், முதல்ல வீட்டுக்குள்ள போலாம், வா. வரேன். ராஸ்கல், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீடு வரைக்கும் வருவான். இவனை சும்மா விடக்கூடாது. பெரியப்பா கிட்ட சொல்லிடலாம், அவர் பார்த்து பாரு. ஏய் மாயா, வேண்டாம், நான் சொல்றத கேளு. பெரியப்பா, ஏய் கொஞ்சம் வெளியே வாங்க. பெரியப்பா, என்ன மாயா? அங்க பாருங்க. என்னாச்சு மாயா? பெரியப்பா, உங்ககிட்ட சாட்டை ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஏ மாயா, என்னாச்சு இப்ப சாட்டையில எது கேக்குற? இன்னைக்கு ஒருத்தனுக்கு முதுகுல நீங்க நல்ல கோடு போட்டு விடணும். என்ன மாயா, யார பத்தி சொல்ற? ஒரு பொறுக்கிங்கள காலேஜ்ல இருந்து டீஸ் பண்ணிட்டே வரான். ஏய் மாயா, வேண்டாம், விடு. அது என்னம்மா டிசி? இந்த காலேஜ்ல எல்லாம் சைன் போட்டு கொடுப்பாங்களே, அதுவா? அப்பா, எவனோ ஒருத்தன் கிண்டல் பண்ணி வம்பு இழுக்கிறானா? ஆ? யாரும்மா அது? ஐயோ, வம்பிழுத்தானா? யார் அவன்? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாயா, வா உள்ள போலாம். நீ சும்மா இருதானா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா இவனுங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவானுங்க. மாயா, யார் உன்னை வம்பிழுத்தது? யாருன்னு தெரியல பாட்டி. நாங்க நடந்து வந்துட்டு இருந்தோம். நடு ரோட்ல ஒருத்த பைக்கை நிறுத்தி வச்சுட்டு அதுல படுத்துட்டு இருந்தான். நான் லிஃப்ட் குடுக்கறேன் வாங்கன்னு சொல்லி திமிரா பேசுறான். இந்த ஊருக்குள்ள என் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு எவனுக்கு அந்த தைரியம் இருக்கு? அண்ணா, அவன் கண்டிப்பா வெளியூர்காரனா தானே இருப்பான். அதான் யாரு என்னன்னு தெரியாம நம்ம வீட்டு பிள்ளைங்கிட்டே வம்பிழுத்திருக்கானே. மாயா, எங்க இருக்கான் அவன்? எங்களை ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்தவன் பெரியப்பா வந்ததும் ஒளிஞ்சுக்கிட்டான். அட பாவீங்களா, பொம்பளை பிள்ளைங்க இந்த காலத்துல தனியாவே வெளியே போக முடியாது போல இருக்கே. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீடு வரைக்கும் வந்திருப்பான். இன்னைக்கு அவன் கையை காலை உடைச்சு விடணும். டேய், யாரா நீ? டேய், வெளிய வந்து முகத்தை காட்டுறான். டேய், உடத்தாடா, வெளிய வாடா. இவன் தான் பெரியப்பா, இவன் தான். இருமையா இருமையா, அவனை கவனிச்சிருவான். டேய், யாரா நீ? எங்க வீட்டு பொண்ணுங்க கிட்டே வம்பிழுத்திருக்க? உயிர் மேல உனக்கு பயம் இல்லல்ல? இல்லையா? பாருங்க மச்சான், நம்மகிட்டயே தனா வெட்டா நிக்கிறான். டேய், எந்த ஊரா நீ? இதே ஊர் தான். வா, இந்த சாட்டையை எடுத்துட்டு வா. ஆ, இன்னைக்கு இவன் முழுசா வீடு போக முடியாது. நான் ஏன் போறேன்? இனிமே இங்க தானே இருக்க போறேன். ஏய், நீயா?
அதான பார்த்தேன். யாருக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்டே கலாட்டா பண்றதுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னு? ஓ வேலை தானே அது. டேய் என்னடா நீ வருவேன்னு சொல்லவே இல்லையே. சும்மா எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் தான் அத்தை. நீ இன்னும் மாறவே இல்லையாடா? வந்த உடனே உன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டியா? கூடவே பிறந்த குணம் பாட்டி, எப்படி மாறும்? அது சரி. டேய் கதிரு, என்ன நீ ஆளே இழைச்சு போயிட்ட. என்ன பண்றது அத்தை? உங்களை மாதிரி வாய்க்கு ருசியா சமைச்சு போட அங்க யாருமே இல்ல. நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சிருப்பேன்ல. நான் இங்க வந்ததே முதல்ல உங்க சமையல சாப்பிடுறதுக்கு தான். ஏண்டா கதிரவா, வந்த உடனே இப்படி ஒரு அலப்பறையை கொடுக்குறியாடா? நமக்குன்னு ஒரு என்ட்ரி இருக்கணும்ல சித்தப்பா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? அதான் நீங்களே பாக்குறீங்களே எப்படி இருக்கேன். குரங்கு மாதிரி இருக்க. என்னதானா கோச்சுக்கிட்டியா? ஏண்டா வந்த உடனே அவகிட்ட வம்புக்கு போற? தானா வெறுப்பத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி. அது சரி. என்னடா ரொம்ப நாளா அந்த பக்கமே காணோம். ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. என்னத்த பண்றது, ஒரே வேலை. இப்பதான் வர நேரம் கிடைச்சது. என்ன பிரதர், எப்படி இருக்க? நீ வந்துட்டல, இனிமே நல்லா இருந்த மாதிரி தான். இன்னும் அப்படியே இருக்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். எனக்கு ஒன்னும் புரியல. பெரியப்பா, எங்களை கிண்டல் பண்ணவங்க கிட்ட எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. மாயா, இவன் நம்ம சொந்தம்தான், என் தங்கச்சி பையன். பெரியப்பா, உங்களுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்காங்களா? ஆமா மாயா, என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவளோட பையன்தான் இவன். சின்ன வயசுலயே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம வீட்டில் தான் வளர்ந்தாப்புல. இவனை படிக்க வச்சது எல்லாமே ரகுதான். அம்மா, எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? அட சொல்லட்டும் மாமா. ஏன் மாமா, உங்க புள்ள மாதிரி என்ன வளர்த்தீங்க. நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னமாயா அப்படி பாக்குற? இந்த வீட்ல சீனுவும் கதிரும் ஒரே மாதிரி தான். இவன் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப நாளா இவரு வா வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் வந்திருக்கான். தனா, இத நீ அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. ஆமா, இவன் பெரிய ஆளு. இவனுக்கு ஒரு பில்டப் வேற கொடுக்கணுமா? தனா சும்மா இரு. அவனே இப்பதான் வந்திருக்கான், ஏன் அவனை திட்டுற? அவன் வந்தா எங்களை மறந்துடுவீங்களே. எப்படி கிண்டல் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? சரி சரி விடு. சின்ன வயசுல இருந்து அவன் அதைத்தானே தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் என் மேல கோவமா இருக்கியாதானா? ஆமா. சரி சரி கோவமாவே இரு. பாருங்கப்பா. தானா விளையாட்டா தானே பேசுறா. கதிர், நீ வா, உள்ள வா. சரி அம்மா. ஏய், அவன் யாரு என்னன்னு சொல்லிருக்கலாம்ல. எனக்கே பாதி சண்டைக்கு அப்புறமா தான் யாருங்கிறதே ஞாபகம் வந்துச்சு. இந்த கதிர் ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்கான். அவன் அப்படிதான். வீட்டை விட்டு போயிட்டானேன்னு சந்தோஷமா இருந்த, இப்ப திரும்பவும் வந்துட்டான். இது வரைக்கும் கதிரை பத்தி யாரும் வீட்ல பேசினது கூட கிடையாது. ஏன்னா அவன் பண்ற வேலையெல்லாம் அப்படி இருக்கும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் அவன் கொஞ்சம் செல்லம். அவங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பாட்டி எல்லாம் திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. பாட்டி, அத்தை, மாமா இவங்க யாருக்கும் அவனை கண்டாலே கொஞ்சம் ஆகாது. எல்லாரையும் பிராங்க் பண்றேன், கிண்டல் பண்றேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான்.
இவன் சர்க்கஸ்ல இருக்க வேண்டியவன். உனக்கும் அவனை பிடிக்காதா? சுத்தமா பிடிக்காது. என்ன சின்ன வயசுல ஏதாவது கிண்டல் பண்றது, தண்ணில தள்ளி விடுறது, பள்ளி எல்லாம் மேல தூக்கி போட்டு ஓடிடுவான். அவன் என்ன ரொம்ப அழ வச்சிருக்கான். அதெல்லாம் நினைச்சாலே அவனை அப்படியே ஐயோ எங்கேயும் வந்துட்டான். என்னதானா என் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, இவர் பெரிய மைனரு. உன்னை பத்தி சொல்ல பெருமையா என்ன இருக்கு? ஏன் இல்ல, நம்ம கல்யாண விஷயம் இருக்கு, அத சொல்ல வேண்டியதானே? என்னது கல்யாணமா? என்ன சொல்றான் தானா? எனக்கும் தனாக்கும் கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு தெரியாதா? தனா என்ன இப்படி பேசுறான்? இவன் சும்மா சொல்றான். ஏய், இந்த மாதிரி எல்லாம் பேசாத மாயா. இவன் சின்ன வயசுல விளையாண்டத பத்தி இப்ப பேசுறான். ஓலையில செஞ்சு வச்ச மாலையை வாங்கி ஒரு நூல் எடுத்து கட்டிக்கிட்டோம். அப்ப அது கல்யாணம்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி பண்ணா நிறைய மயில் தொகை கிடைக்கும்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். எப்ப பார்த்தாலும் என்னை இத சொல்லி ரொம்ப டென்ஷன் பண்ணுவான். அதனால இவன் பக்கமே நான் போக மாட்டேன். இப்ப வந்து தொலைச்சிட்டான். என்னதானா? அப்போ அன்னைக்கு நடந்தது நிஜமான கல்யாணம் இல்லையா? டேய், ஓவரா போகாத. நான் ஆல்ரெடி கமிட்டட். ஓ, கார்த்திக் சாருக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே ஆக போகுது. தேவையில்லாம விளையாடாத. எவ்வளவு திட்டினாலும் உரைக்காத உனக்கு. திரும்ப திரும்ப தேடி வர. ஆமா, தேடி வரேன். ஆளப்பாரு, உன்னை யாரு பார்க்க வந்தா? ஏதோ ஒரு பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை தான் பார்க்க வந்தேன். ஆரம்பிச்சுட்டான்டா மாயா. இவன் சும்மாவே விட மாட்டான், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். நீ ஜாக்கிரதையா இரு. அப்போ அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணு நீதானா? உன்னை பத்தி மாமா நிறைய பெருமையா சொன்னாரு. பரவாயில்ல, இந்த மாமா மனசுலயும் இடம் பிடிச்சிட்டியே. அப்படியே உன்னோட மனசுலயும் இடம் ஃப்ரீயா இருந்தா ஒரு ஆள் புதுசா குடி வரலாமா? ஐயோ, அந்த இடம் உனக்கெல்லாம் கிடைக்காது. சீனு மாமாவும் மாயாவும் லவ் பண்றாங்க. அதான் சீனுக்கு சாரு இருக்காள், அவதான் வீட்லயே இருக்காளு. எல்லாம் விசாரிச்சுட்டேன். அப்படி பார்த்தா இப்ப மாயா சிங்கிள் பறவை தானே? ஏ கதிர், எப்ப பாரு பிள்ளைங்க இருக்கிற பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருப்பியா? டேய் சீனு தாடிக்காரா, பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிருக்க போல. வீட்டை விட்டுலாம் ஓடனியாமே. ஆமா, உனக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு? உன் தொல்லை இல்லாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம். எங்க இருந்தடா வந்த? வீட்டுல நீ இருந்தப்ப எப்படா நீ காலேஜ் போவன்னு காத்துட்டு இருந்தேன். போனதுக்கு அப்புறம் தான் வீடு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. நீ காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வெளியூர்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்த. இப்ப எதுக்கு கிளம்பி இங்க வந்த? அதுவா சீனு, ஒரு முக்கியமான விஷயமா மாமா வர சொல்லியிருந்தாரு. என்னடா அப்படி முக்கியமான விஷயம்? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆனா நான் வந்த விஷயம் மட்டும் கரெக்டா நடந்துருச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். ஹாய், எங்க காலேஜ் கிளம்பிட்டியா? வா, நானே ட்ராப் பண்றேன்.
உன் வண்டியில எல்லாம் நான் வரல போ. நானும் உன்னை கூப்பிடல. அப்படியே அன்னப்பறவை ஒண்ணு தனியா நிக்குது பாரு. நானா? ஆமா, நான் டிராப் பண்றேன், வா. மாயா, நீ போய் அவன் பைக்ல இருக்க போ. சரிங்க சித்தப்பா.